தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கணக்குகளை தொடங்கிவிட்டன. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் சீட்டு பகிர்வு குறித்தும் இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து அண்ணாமலையிடம் அமித்ஷா உறுதிப்படுத்தியதாகவும், தமிழக அரசியல் கள நிலவரம், பாஜக நிலவரம் குறித்து அமித்ஷாவிடம் அண்ணாமலை சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் டெல்லி பயணம் குறித்து அண்ணாமலை இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பாஜக தலைமை முடிவு செய்யும். கூட்டணி குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதியான முடிவாகும். கூட்டணி குறித்து எனது தனிப்பட்ட கருத்து ஏதுமில்லை. பாஜகவின் வளர்ச்சிதான் முக்கியம் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்த நிலையில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவால் தான் அதிமுக தோற்றது என அந்த கட்சியின் பல்வேறு தலைவர்கள் கூறினார்கள். இதனால் ஆவேசமடைந்த அண்ணாமலை அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் செய்தார். இதன் பிறகு பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது. அதன் பிறகு கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய அண்ணாமலை, அதிமுகவுடன் இனிமேல் ஒருபோதும் கூட்டணி கிடையாது, அப்படி கூட்டணி அமைத்தால் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், எனது நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்றி மாற்றி பேசுகின்ற அரசியல்வாதி நான் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் பாஜக வலுவாக காலூன்ற வேண்டும் என விரும்பும் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை எனவும், ஆனால் பாஜக தலைமை அதிமுகவுடன் கூட்டணி என திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணியை அண்ணாமலை விரும்பவில்லை என்றாலும் பாஜக தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தான் பாஜக தலைவராக தொடர மாட்டேன் என அமித்ஷாவிடம் அண்ணாமலை சொல்லிவிட்டதாகவும், அவரை மத்திய அமைச்சராக்கி தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு வேறு ஒருவரை நியமிக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.